ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு போட்டு வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேருக்கு எப்படி சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. நான் சொன்னது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு. அதில் ஒரு சில பேர் மட்டும் என்ன சொன்னீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையுமே இந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. எனக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கொடுப்பாங்க, சீர்வரிசை எல்லாமேவும். நான் அதை பற்றி நான் சொல்ல வரல. இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம அம்மா அப்பா வீட்டிலேருந்து நமக்கு வரலைங்கிறதுனால நம்மளை அவங்க ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறமேட்டி ஒரு வருஷத்தில் 12 மாதம், அதில் 13 ஃபங்க்ஷன் வரும். 13 ஃபங்க்ஷனுக்குமே இப்போ எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, எங்கள் மதினியை, அதாவது என் ஹஸ்பண்டோட அக்காவை. அவங்க வீட்டுக்கு நாங்கள் ஒரு வருஷத்தில் 13 டைம் நாங்கள் போய் செய்வோம். நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு இதுவுமே வரல அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இங்கே உள்ளவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டில் தலை தீபாவளி, தலை பொங்கல், தலை கிறிஸ்மஸ்ஸு, புது வருஷம், இந்த மாதிரி தலை இதில் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டு சைடில் அதிகமாக செய்வாங்க. ஆனால் ஒடிசாவில் எனி டைம், அதாவது எப்போதுமே மாதம் வருஷம் எப்போதுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னுடைய மாமனார் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அம்மா, எங்கள் பாட்டிக்கு இப்போ 85 வயசுக்கிட்ட ஆகுது. அவங்களுடைய பொண்ணுங்களுக்கு இப்போ எங்கள் மாமனாரால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ நான் எங்கள் மதினி, அதாவது என் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டையும் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டையும் இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம். அப்படிங்கும்போது என் மாமனார் போக வேண்டியது அவங்களுடைய அக்கா தங்கச்சி வீட்டுக்கு. சரிங்களா? இப்போ ஒரு சூழ்நிலை எப்போதுமே ஒன்று போல் இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையை எங்கள் மாமனார் அவங்க வீட்டுக்கு போக முடியலை அப்படின்னா, அதுக்கு பதிலாக எங்கள் பாட்டி கவர்மெண்டில் அவங்களுக்கு முதியோருக்கு பணம் கொடுப்பாங்க. அதை வச்சுமே முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு எங்கள் பாட்டி இப்போ வரைக்கும் எங்களை போக சொல்லுவாங்க. நான் வேணாலும் காசு தரேன், நீ போய் செஞ்சுட்டு வா. எல்லாருடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, அவள் வீட்டுக்கு போகலன்னா எப்படி அப்படின்னு. இந்த மாதிரி டயத்தில் நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க, நம்ம அம்மா அப்பா வீட்டிலேருந்து. அதனால் நம்மளை அவங்க ஏற்றுக்கிறதுக்கும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறத அவங்க கேட்டு செய்கிறதுக்கும் எல்லா டிஃப்ரென்ஸுமே ஒன்று போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வந்தேன். ஆனால் நிறைய பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிருந்துச்சு. நிறைய பேருமே சொல்லியிருந்தீங்க, இங்கே உள்ள இந்த மாதிரி கல்ச்சரில் எப்படிமா இருக்கிறீங்க அப்படின்னு. எங்களுக்கு அப்பமெல்லாம் தெரியாது. சரிங்களா? அதனால தான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு ஒவ்வொரு ஜாதிலையும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறோம். அதனால் எங்களுடைய வீடியோ நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. தினமும் சாப்பிட்ற ரெசிபி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த ரெசிபியும் டெய்லி ஒவ்வொரு வீடியோலையுமே நான் கொடுப்பேன். இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்குமே நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுவேன். இது இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தடுத்து ஃபங்க்ஷன், இப்போ மழை நேரம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வரும். அந்த மாதிரி டயத்தில் எங்கள் மைனி வீட்டுக்கும் என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கும் நான் போகிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து போடுவேன். அதனால தான் நான் உங்ககிட்ட ஓயாமசில் எங்களுடைய வீடியோ நீங்கள் தயவு செஞ்சு தினமும் எங்களுடைய வீடியோ பார்த்து எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் ஒடிசாவில் தண்ணிக்கு பஞ்சமானு. அதே இதை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் கேட்டிருந்தீங்க, அங்கே தண்ணிக்கு பஞ்சமானு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருந்தது எப்போனா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது என்னுடைய மாமனார் எல்லாருமே கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒடிசாவில் தண்ணிக்கு பஞ்சம். இப்போ நம்ம தமிழ்நாடு எப்படியோ அதே மாதிரியேவும் இங்கே ஒடிசாவில் உள்ள கவர்மெண்ட்டுமேவும் தெருவுக்குள்ளே பைப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அடிப்பம்பு இந்த மாதிரி எல்லாமேவும் நம்ம தெருவில் உள்ளவங்களையும் பணம் போட்டு வசூல் பிரித்து, அப்புறம் நமக்குமே இங்கே எலெக்ஷன் டயத்தில் நிற்பாங்க பார்த்தீங்களா தெருவுக்குள்ளே, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம தெருவுக்குள்ளேயுமே நிறைய பைப் இருக்குது. நீங்கள் கேட்டதுக்கான வீடியோஸ் தான் இது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயேவும் எத்தனை அடிப்பம்பு இருக்குது, எத்தனை பைப்பு இழுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள். பைப்பில் வர்ற தண்ணியோட டைம் காலையில் கரெக்டாக 5:30 மணிலேருந்து 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 10-10:30க்கெலாம் தண்ணி நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி கொடுக்குறது கரெக்டாக 12 மணி 12:10க்குள்ளே தண்ணி விடுவாங்க. ஒரு 3 மணி அந்த மாதிரி டயத்துலலாம், ஒரு 2:30 மணி போலலாம் தண்ணியை ஆஃப் பண்ணிடுவாங்க. மறுபடியும் மறுநாள் காலையில் தான் நமக்கு தண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக வேண்டிய கவர்மெண்ட்டுமேவும் நம்ம தெருவில் உள்ளவங்களுமேவும் நம்ம கொஞ்சம் பணம் போட்டு அடிப்பம்பு
இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே நமக்கு அடிப்பம்புமே இருக்குது. எல்லார் வீட்லேயுமே அடிப்பம்பு இருக்கும். இப்போ பைப்பு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சிலர் வேறு வீட்டில் மட்டும் அடிப்பம்பு இருக்குது. மற்றபடி யார் வீட்லேயுமே அடிப்பம்பு கிடையாது. தெருக்குழாய் இருக்குது. ஒடிசாவில் தண்ணிக்கு இப்போதைக்கு பஞ்சம் கிடையாது. என்னுடைய மாமனார் அவங்க எல்லாருமே சின்ன வயசாக இருக்கும்போது தண்ணிக்கு பஞ்சம். இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் எத்தனை பேர் வீட்டில் பைப்பு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நீங்கள் எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா இங்கே நல்லா மழை வேறு. அதனால் எனக்கு வந்து தூக்கமே வரல பார்த்துக்கோங்க. நான் டீ குடிக்கும்போது மணி 4 மணி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பைப்பு. ஒடிசாவில் பைப்பு தண்ணியுமே உண்டு, பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு பின்னாடி தான் தண்ணி பிடிப்போம். நாங்கள் வந்து எனி டைம் ஓஸ் போட்டிருப்போம். எங்களுக்கு பைப்பு இழுத்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பைப்பு இழுத்தோம். எங்களுக்குமே அடிகுழாய் இருக்குது. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கு ஏன் ஆனாலும் பைப்பு இழுத்தோம் அப்படின்னா, குடி தண்ணி நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிப்பம்பு தண்ணியுமே நல்லா ஜில்லுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட நமக்கு பைப்பு தண்ணி குடிச்சு தான் பழக்கம் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி இழுத்துருந்தாங்க. ஏன்னா எனக்கு 2 பாப்பாவுமே சிசரிங் பண்ணி பிறந்ததுனால என்னால் அதிகமாக தண்ணி அடித்து எடுக்க முடியாது. எங்ககிட்ட இருந்து தான் மற்றவங்க எல்லாருமே பைப்பு இழுத்தாங்க. இப்போ நான் காட்டுறது வந்து 2வது பைப்பு, எங்கள் சின்ன மாமனாருடைய பைப்பு. எங்கள் பெரிய மாமனாருடைய பைப்பில் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி கிடையாது. எங்கள் 2 பேர் பைப்லேருந்து அவங்க தண்ணி ஷேர் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. எங்களுக்கு தண்ணியுமே டைம் கணக்கு தான், சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 3வது பைப்பு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுடைய பைப்பு. இவங்க வந்து நிறைய பேர் உங்களுள்ள உறவு முறைகளையும் கேட்டிருக்கீங்க. ஒரு வீடியோவில் நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க வந்து இங்குள்ள முறைக்கு எனக்கு வந்து மாமனார், தமிழ்நாட்டு முறைக்கு எனக்கு வந்து சித்தப்பா, அந்த மாதிரி வருவாங்க. இது வந்து 3வது பைப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 4வது பைப்பு, சரிங்களா. இது வந்து எப்படின்னா, எங்களுக்கு வந்து மோட்ரு வந்து அதில் செட் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே குடிக்கிற தண்ணி தான். அவங்களுக்கு வந்து லைட்டாக திறந்தாலே போதும், தண்ணி வந்து நல்லா போட்ஸாக அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ காட்டுறது வந்து அடிகுழாய், சரிங்களா. அடிகுழாய் தண்ணி. அந்த ஒரு ரூம் ஒன்று காட்டுறேன் பார்த்தீங்களா, அது வந்து இன்னொருத்தவங்க வீட்டோடைய குடிக்கிற பாத்ரூம். அதுக்குள்ளேயுமே அவங்களுமே ஒரு பைப் வச்சுருக்குறாங்க. இந்த பைப்பு வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு கொடுத்த அடிகுழாய், சரிங்களா. இது வந்து ரிப்பேர் ஆனிச்சுன்னா எங்கள் தெருவில் ஒரு 10 வீடு, நாங்கள் 10 பேருமே காசு போட்டு கலெக்ஷன் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கிடுவோம். எங்களுக்கு தண்ணி பஞ்சம் கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை கிடச்சி போச்சு. எப்போதும் போல் இப்போவுமே இங்கே நல்லா மழை டைம் பார்த்தீங்களா, அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே பாப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே மழை டைம் முடிகிற வரைக்கும் பாப்பாவுக்கு சுடுதண்ணியே கொடுங்கன்னு சொல்லி நீங்களுமே சொல்லியிருக்கிறீங்க. அதனால் பாப்பாவுக்கு இன்றைக்கி நான் வந்து சுடுதண்ணி போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டி எப்போதும் போல் அடுப்பில் உள்ள சாம்பலை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இன்றைக்குமே அடுப்பை பற்ற வச்சு உலைய வச்சுருக்கிறேன். பெரிய பாப்பா வந்து ஸ்கூலில் கொண்டே விட்டுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி அடுப்பில் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள். நான் ஒரு கம்பி வச்சு தான் இங்கே வந்து அடுப்போட முகமே இங்கே வந்து ரெடி பண்ணுவாங்க, சரிங்களா. அதில் இங்கே கொஞ்சம் மழை டைம், இப்போ 2 நாளாக நல்லா மழை பெஞ்சதுனால அடுப்பு நான் கொஞ்சம் மண் வச்சு மொழுகலை அப்படின்னோடனே இங்கே பாருங்களேன் நல்லா பேந்துக்கிட்டு வந்துருச்சு. இதெல்லாம் சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாயங்காலம் தான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணணுமேவும். சாப்பாடு வெந்துக்கிட்டு இருந்துச்சு. எப்போதுமே பாப்பாவை ஸ்கூலில் விட போனேன் அப்படின்னா, நான் விட்டுட்டு வரும்போது எனக்கு தேவையான காய் ஏதாச்சும் வேணுன்னா நானே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி அந்த மாதிரி பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வரும்போது நம்ம ஊர்லலாம் தமிழ்நாட்டிலலாம் நாட்டுக்காய் கிடைக்கும் பார்த்தீங்களா. இங்கே வந்து சீசனுக்கு மட்டும்தான் வரும். மற்ற நேரம் ஃபுல்லுமே இந்த பாகக்காய் தான் கிடைக்கும். இன்றைக்கி இந்த பெரிய பாகக்காய் இது வந்து 400 கிராம் இருந்துச்சு. இதோட இன்றைக்குள்ள ரேட்டு வந்து 40 ரூபா. நம்ம தமிழ்நாட்டோட ரேட் என்னென்னு சொல்லுங்கள். இது மழை டைம்ங்கிறனால ஒடிசாவில் வந்து காய்கறி ரேட்டு எல்லாமேவும் இங்கே வந்து அதிகம்தான். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறதே இதோட கூட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, இங்கே எந்த கூட்டு வச்சாலும் எந்த குழம்பு வச்சாலும் உருளைக்கிழங்கு சேர்த்து தான் வைப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாவக்காயுமே நான் கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பொரியல் எப்படி செய்யணுங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாகக்காய் வதக்குறதுக்கு சட்டியை காய வச்சிட்டேன். எண்ணெயுமே அதில் போட்ட உடனே சூடாயிருச்சு. வெங்காயம் இப்போ நான் சேர்த்துருக்கேன். மற்றபடி கடுகோ இல்லைனா வெந்தயம் எந்த மாதிரியுமே அதில் வந்து சேர்க்கக்கூடாது. ஒரு 2 வத்தல் மட்டும் அது கூட நான் சேர்த்துருக்குறேன். இது நல்லா வதங்கட்டும். ஒரு வழியாக பாகக்காவை கட் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி தான் பாகக்காய் கட் பண்ணணும். நம்ம ஊர்லலாம் தேங்காய் இந்த மாதிரிலாம் அரைச்சி எடுத்து போடுவோம். இங்கே அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டாங்க. நான் எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இங்கே வந்து இந்த மாதிரி தான் சமைச்சு சாப்பிடுவாங்களேவும். இது வந்து இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இங்கே வந்து கூட்டு வந்து எல்லாருமே கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க.
இங்கேயுமே பாப்பா 2 பேருக்குமே இது பிடிக்காது. மாமனாருமே அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. எனக்கும் மாமியாருக்கும் மட்டும்தான். 2 பாகக்காய் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். 4 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். மீதி 4 பாகக்காவை நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி சாம்பாரும் இந்த கூட்டும் மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி. இந்த மாதிரி கருகுலா வெங்காயம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டி அதுக்கு பிறகு தான் இந்த இதை போடணும். நான் அலசி வச்சுருந்த காயை அது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சளும் உப்பு மட்டும்தான் சேர்க்கணும், வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. உப்பையும் மஞ்சளையுமே சேர்த்துட்டேன். இதை நல்லா மூடி வச்சு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே எல்லாருமே இந்த மாதிரி தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. நாங்களுமே இப்படி தான் சாப்பிடுவோம். ஏன்னா நமக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி ஒரே கூட்டு தான். மூடி வச்சுட்டு இதை வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஃபைனலாக பாகக்காய் கூட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோதான். இன்றைக்கி வெறும் பருப்பு, கொஞ்சம் கத்திரிக்காய், அன்றைக்குள்ளே பீக்கங்காய் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அவ்வளோதான். இவ்வளோ பாத்திரம் கிடக்கு. இது எல்லாத்தையும் விளக்கிட்டு இந்த இடத்த எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாதம், பாகக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு, இங்கே வைக்கிற மாதிரி பருப்பு, பாப்பாவுக்கு தண்ணி சூடு பண்ணி ஆற வச்சுருக்கிறேன். அவளை சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி படுத்துட்டு வேண்டாமா. 13 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஆனாலும் வர மாட்டேங்கிறா. வாங்க நாங்களும் சாப்பிட போகிறோம், நீங்களே எங்களோட சேர்ந்து சாப்பிட வாங்க. நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றத காட்டுறீங்க, ஆனால் சாப்பிட்ற மாதிரியும் நீங்கள் காட்டுங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக வேண்டிதான். சாப்பாடு சூப்பராக இருக்கு. பாகக்காவும் உருளைக்கிழங்கும். பதிமூணு நாள் கழிச்சு சாப்பிட்றா ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு சாப்பிட்னா ரொம்ப ஒரு கஷ்டம் அவளுக்கு. ஊட்டி விடவா? ஊட்டி விடுறேன் கொஞ்சோண்டு. பாகக்கா வேண்டாம், ஒன்றே ஒன்று மட்டும் சாப்பிட்டு பாறேன். காய்ச்சல் வாய்க்காது நல்லா இருக்கும் பாப்பா. நாங்கள் சாப்பிட்றோம், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்கள் போடுற வீடியோக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.